வணக்கம் நண்பர்களே. வணக்கம் சாமி. நமக்கு எப்பயாச்சும் இப்படி கண்டிப்பாக நடந்திருக்கும். நம்ம ஆள்கிட்டயோ இல்லை நம்ம ஃப்ரெண்டுகிட்டயோ மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கும் போது அவங்க மெசேஜை பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் ரீப்ளை பண்ணுறனாலே நம்ம மைண்டு ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு 50 கதையை போட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நான் சொல்கிறது கரெக்டு தானே? அப்படிப்பட்ட ஓவர் திங் ஏன் வருது, அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது, அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் இன்ஃபோ பாய். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொதல் விஷயம், எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. நம்மளோட பிரெயின் நம்மளை காப்பாற்ற ட்ரை பண்ணுது. பொதுவாக ஓவர் திங்க் பண்ணுறதுன்னா நம்ம எல்லாருமே வீக்னஸ்னு நினைப்போம். ஆனால் அதுதான் இல்லை. உண்மையை சொல்லணும்னா நம்ம பிரெயின் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம இந்த ரோடு கிராஸ் பண்ணும்போது வண்டியோ இல்லை லாரியோ ஏதாச்சும் வருதான்னு நல்லா கவனிச்சுட்டு தானே நம்ம கிராஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் நம்ம பிரெயினும் லைஃப்பில் இந்த விஷயத்த பண்ணால் அந்த பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே யோசிக்க ஆரம்பிக்குது. ஆனால் அதே ஒரு லிமிட்க்கு மேலே போகும்போது தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் விஷம் தானே. நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். அதனால எதிர்காலத்தில் வராத ஒரு பிரச்சனையை கூட இப்போ இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பிரச்சனை ஏதாவது வருமோ? வரும். ரெண்டாவது விஷயம், இதுதான் மேக்ஸிமம் நிறைய பேர் ஓவர் திங்க் பண்ண ஒரு ரீசனாக இருக்குது. நம்ம லைஃப்பில் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம உயிருக்கு உயிரை நம்பின ஒரு ஆள் நம்மளை ஏமாத்திருந்து முதுகில் குத்தி இருந்தா, நம்மளை ஹர்ட் பண்ணுற மாதிரி நடந்திருந்தா, முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல, அப்பயும் நம்ம பிரெயின் சொல்லும் இனிமே இந்த விஷயம் நடந்துடக்கூடாது அப்படின்னு. அதனால அடுத்து வர ஒவ்வொரு சிச்சுவேஷனும் டவுட்டோட பார்க்க ஆரம்பிக்கும். அவ்வளவுக்கு இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னவென்றால், ஓவர் திங்க் நிறைய நேரம் இப்ப நடக்கிறதுனால வரதில்லை. கடந்த காலத்துல வந்த ஏதோ ஒரு விஷயத்த தூண்டி விடும். அதுவும் ஓவர் திங்க் தான். என்ன சொல்றது கரெக்ட் தானே? மூணாவது ஒரு முக்கியமான விஷயம், உனக்கு பர பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. கண்ட்ரோல் இல்லாத விஷயங்கள். இது என்ன வேணா இருக்கலாம். ஸ்கூல் காலேஜில் வர எக்ஸாம் ரிசல்ட்டாக இருக்கலாம், இல்லை ஜாப் இன்டர்வியூ பற்றி இருக்கலாம், இல்லை நிறைய பேருக்கு லவ்வரை பற்றி இருக்கலாம், அண்ட் ஃபியூச்சரை பற்றி கூட இருக்கலாம். இந்த மாதிரி கண்ட்ரோல் இல்லாத விஷயங்கள் தான் நம்ம ஓவர் திங்க்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்னு சொல்லலாம். என்னடா ஏன்னா நம்ம இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ஆன்சர் தெரியாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மைண்டுக்கு அன்சர்டைனிட்டின்ற வார்த்தையே பிடிக்காது. அதனால ஆன்சர் கிடைக்கிற வரைக்கும் ஏதாச்சும் ஒரு கதையை போட்டு அதுவே யோசிச்சுக்கிட்டு இருக்கும். சரி இன்ஃபோ பாய், நீ பாட்டுக்கு எல்லா வீடியோலையும் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுற, இதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அதை பற்றி சொல்லு அப்படின்ற உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் அது என்னோட நண்பர்களுக்கும் சொல்லணும் அல்லவா? அதனால் சொல்கிறேன், கேளுங்கள். சிம்பிள். பண்ண வேண்டியது 2 தான். அப்படி நீங்கள் ஏதாச்சும் திங்க் பண்ணுறீங்கன்னா உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. இது உண்மையா இல்லை நம்ம தான் இமேஜின் பண்ணுறோமா அப்படின்ற கேள்வி கேளுங்க. இந்த ஒரு கேள்வி பல அன்னெசரியான தாட்ஸை பிரேக் பண்ணிடும். ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். ஏன்னா ஓவர் திங்கிங்ல மெயினா ஃபேக்ட்ஸ் ரொம்ப கம்மி, இமேஜினேஷன்ற ஒரு வார்த்தை தான் அதிகம். ரெண்டாவது விஷயம், ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிங்க. அந்த ஓவர் திங்க்கு மிகப்பெரிய எனிமி யாருன்னா ஆக்ஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸாம் பத்தி பயமா, படிக்க ஆரம்பிங்க. உடம்பு பத்திய கவலையா, ஒர்க் அவுட் ஆரம்பிங்க. ஃப்ரெண்ட் கிட்டயோ இல்லை லவ்வர் கிட்டயோ ஏதோ கோவமா, சண்டையா, போய் பேசுங்க. ஆக்ஷன் இல்லாத இடத்துல தான் ஓவர் திங்க் வளரும். நம்ம அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சோம்னா அது கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும். இல்லை இந்த மாதிரி வளர்ந்த வேணாம் அந்த பிரச்சனை பண்ணானா பண்ண முடியுமா, பண்ண விட்டுருவோமா, எல்லாம் நான் இருக்க தைரியம் தானே. அதனால ஓவர் திங்க் பண்ணுறதுனால நம்ம யாருமே வீக்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் அதிகமாக அக்கறை வச்சுருக்கீங்கன்னு தான் அர்த்தம். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு அக்கறை தான் இருக்கும். அது எதுவாக வேணா இருக்கட்டும். அந்த பக்கம் பாதாள கிணறு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, லைஃப்பில் எல்லா கேள்விக்கும் நம்மக்கிட்ட உடனே ஆன்சர் இருக்காது. சில நேரம் வெயிட் பண்ணால் தான் ஆன்சர் கிடைக்கும். அதனால ஒவ்வொரு தாட்டுமே நம்பாமல், ஒவ்வொரு பயத்தையும் உண்மைன்னு நினைக்காம கொஞ்சம் காமாக இருங்க. ஏன்னா பல நேரம் நம்ம பயப்படுற விஷயங்கள்ல 90% நடக்கிறதே இல்லை. அப்புறம் இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு. சில நேரம் நம்ம ஓவர் திங்கை நிறுத்த பெஸ்ட் வே என்ன தெரியுமா? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணாம சில விஷயங்களை இக்னோர் பண்றது. அதுக்கு பேர் தான் பவர் ஆஃப் இக்னோரன்ஸ். அதை பத்தி சொல்லணும்னா நான் இன்னொரு வீடியோல ஃபுல்லாவே சொல்லலாம். அந்த டாபிக்மே நம்ம நண்பர் ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருக்கிறாரு. அதுவுமே நான் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா சொல்றேன். அப்புறம் நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஓவர் திங்கிங் அதிகமாக வர சுச்சுவேஷன் என்ன? கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க, நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால்
லைக் பண்ணுங்க. அப்புறம் என்ன, உங்க வீட்டு பிள்ளையா இந்த இன்ஃபோ பாயா நினைச்சு கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டன், லைக் பட்டனை தட்டி விடுங்க. வரட்டுமா? அடுத்த கண்டென்ட்ல வரேன். நன்றி.